அசோக், அசோக். மேடம், என்னாச்சு மேடம்? வரும்போது இவ்வளவு பரபரப்பா வரீங்க? அப்பா பத்தின தகவல் எதுவும் கிடைச்சதா? இல்ல அசோக், ஜனா எங்க இருக்காருன்னு இன்னும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. பட் நான் இங்க வந்ததுக்கு காரணம் வேற. ஒரு சேட் நியூஸ். என்னோட கஸ்டடியில இருந்த பாம் குமார் இறந்துட்டாரு. என்ன மேடம் சொல்றீங்க? அந்த பாம் குமார் இறந்துட்டானா? அவன் உங்க கஸ்டடியில தானே இருந்தான். அவனை யார் கொண்டிருப்பா? வேற யாரு? அந்த கனகா தான். நிச்சயமா அம்மா கனக துர்கா இதை செஞ்சிருக்க மாட்டா. கனகான்னு சொல்லி நந்தினி மேடத்தை வேற யாரோ குழப்புறாங்க. அசோக், கனகா திரும்பவும் வந்துட்டா. அப்படின்னா அவளோட அடுத்த டார்கெட் நிச்சயமா ஜனாவா தான் இருக்கும். எப்படியாவது என் தம்பியை காப்பாத்துங்க மேடம். ஜனா எனக்கு உயிரோட வேணும். அதுக்கு ஒரே வழி, கனகா ஜனாவை நெருங்கிறதுக்கு முன்னாடி நாம் அவரை அரெஸ்ட் பண்ணணும். இல்லனா கனகா அவரை கொன்னுடுவா. மேடம், அப்பாவை சீக்கிரம் கண்டுபிடிங்க மேடம். அவர் வாயை திறந்தாதான் என்ன நடந்துச்சுங்கிற முழு உண்மையும் தெரிய வரும். கண்டிப்பா அசோக். அது மட்டும் இல்ல, உங்க அப்பா உயிரோட இருந்தாதான் அவர் கூட தொடர்புல இருந்த மத்தவங்களையும் பிடிக்க முடியும். அசோக் மேடம், இந்த பொண்ணு யாரு? நான் முன்ன வந்தப்பையும் இவ இங்கதான் இருந்தா. அப்போ நடந்த பிரச்சனையில நான் கேட்க மறந்துட்டேன். இங்கேயே தங்கியிருக்காளா? இதுக்கு முன்ன நான் இவளை பார்த்ததே இல்லையே. மேடம், இவ பேரு மங்கா. வீட்டு வேலைக்காகவும் துர்காவுக்கு துணையா இருந்து அவளை பாதுகாக்கவும் நான் தான் அழைச்சிட்டு வந்தேன். அப்படியா? ஆனா இவளை பார்த்தா தப்பா தெரியுதே. மேடம், ஒரு நிமிஷம் அசோக். ஓகே மேடம். கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கூப்பிடுறாங்க. சொல்லுங்க மகேஷ். மேடம், நீங்க அனுப்பியிருந்த ஜனா சாரோட செல்போன் நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணதுல அவர் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டோம். அப்படியா? ஜனா எங்க இருக்காரு இப்போ? உங்களுக்கு லொகேஷன் அனுப்பியிருக்கேன் மேடம், பாருங்க. ஓகே, தேங்க்யூ மகேஷ். என்ன மேடம், என்னாச்சு? அசோக், என்னாச்சு மேடம்? ஜனா பதுங்கி இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. கனகாவரை நெருங்கிறதுக்குள்ள நான் அங்க போகணும். நான் கிளம்புறேன். மேடம், நானும் உங்க கூட வரவா? சரி வாங்க. மேடம், ஒரு நிமிஷம். உங்க கூட நாங்களும் வரலாமா? ப்ளீஸ். சரி வாங்க. வாங்க பெரியப்பா. மேடம், இந்த லொகேஷன்ல தான் காட்டுதா? ஆமா.
அசோக், மேடம். ஜனா இங்கதான் பதுங்கியிருக்காரு. வாங்க. ஆ. மேடம், என்ன லெட்டர் இது? யார் எழுதியிருக்கா? என்னடா அசோக், என்ன எழுதியிருக்கு லெட்டர்ல? என் மனைவி காவேரியும் மருமக வீணாவும் போன இடத்துக்கு நானும் போறேன். என்னை யாரும் தேட வேண்டாம். என்ன தேடினா நீங்க ஏமாந்துதான் போவீங்க. உங்களுக்கு என்னோட சாம்பல் மட்டும்தான் கிடைக்கும். இப்படிக்கு சிவவேலு ஜனா. என்னடா சொல்ற? ஜனாவா? டேய், எங்க எங்க அத காட்டு. அப்படியே எழுதியிருக்கா? ஐயோ ஜனா. என்னங்க ஜனா தம்பி இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு? பெரியப்பா, முதல்ல வீணா அண்ணே, அப்புறம் அம்மா, இப்ப அப்பா. நம்ம வீட்டுல என்ன பெரியப்பா நடக்குது? எல்லாரும் நம்மளை விட்டு போறாங்க. டேய் அசோக், ஏன் பெரியப்பா அப்பாவும் அம்மா மாதிரியே முடிவு எடுத்துட்டாரு? என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே. அப்பா, அப்பா எங்க பாருக்கீங்க? அப்பா, எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. அப்பா, அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்துடாதீங்கப்பா. அசோக், ஐயோ, மனச தேத்திக்கோடா. காவேரி மாதிரியே உன் அப்பாவும். ஐயோ, என்னங்க இதெல்லாம்? அசோக், ப்ளீஸ் அழாதீங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் சொல்றத மட்டும் கேளுங்க. இந்த லெட்டரை மட்டும் வச்சு ஜனா இறந்துட்டாருன்னு ஒரு முடிவுக்கு வர முடியாது. இந்த கடிதத்துல எழுதியிருக்கிற மாதிரி ஜனா சூசைட் பண்ணிருந்தாருன்னா ஒண்ணு அவரோட டெட் பாடி கிடைக்கணும், இல்லனா அவர் இறந்ததுக்கான வலுவான ஆதாரம் கிடைக்கணும். எதுவுமே இல்லாம ஜனா இறந்துட்டாருன்னு நாம ஒரு முடிவுக்கு வர முடியாது. அவசரப்பட்டு நீங்களும் அவர் இறந்துட்டாருன்னு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. நம்ம தேடி பாப்போம். அசோக், இந்த மொபைல் உங்க அப்பா தானே? ஆமா மேடம், இது என் அப்பாவோட மொபைல் தான். கான்ஸ்டபிள் மேடம்,
இந்த சரௌண்டிங் ஃபுல்லா செக் பண்ணணும். ஒரு இடம் விடாம தேடுங்க. ஓகே மேடம். அசோக் வாங்க. டேய் கவலைப்படாதடா, அப்பா உயிரோட தான் இருப்பாரு. வா போய் தேடி பார்க்கலாம். அசோக், நந்தினிதா ஜனா செத்திருக்க மாட்டான்னு உறுதியா சொல்றாங்கல்ல. என் தம்பி செத்திருக்க மாட்டான்டா. நீ இந்த லெட்டரை நம்பாத. டேய் நீ என் வார்த்தை நம்புடா. என் தம்பி ஒண்ணும் கோழை இல்லடா. அவன் நிச்சயமா இங்க எங்கேயாவது தான் உயிரோட இருப்பான். இது என் மேல சத்தியம்டா. மேடம் சீக்கிரம் வாங்க மேடம். மேடம் சீக்கிரம் வாங்க மேடம். மேடம் இங்க வாங்க. மேடம் வாங்க மேடம், சீக்கிரம் உடனே வாங்க. அப்பா அங்க ஏதோ சத்தம் கேக்குது. மேடம் இங்க இங்க இந்த பக்கம். அசோக், சர்ஜரி பண்றப்ப கால்ல வைக்கிற பிளேட் இது. அப்படின்னா செத்தவங்களுக்கு கால்ல ஆபரேஷன் நடந்திருக்கணும். ஒருவேளை அப்பா 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 உடனே அப்பா அப்பா அசோக், பெரியப்பா அப்பா பெரியப்பா அப்பா இது அப்பாதான். 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா கார் ஆக்சிடென்ட்ல சிக்கினப்ப அவருக்கு சர்ஜரி நடந்துச்சுல. அப்ப இந்த பிளேட்டை வச்சாங்கல்ல. அப்ப இது அப்பா தானே, அப்பா தானே, அப்பா. அப்பா டேய் ஜனா, என் நம்பிக்கையில இப்படி மண்ணள்ளி போட்டியடா. எப்படியோ நீ திரும்பி வந்துடுவேன்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேனடா. ஆனா இப்படி என்னையே அள வச்சுட்டியடா ஜனா. எங்களுக்குலாம் இருந்த கடைசி ஒரே நம்பிக்கை நீங்க தானே சித்தப்பா. ஆனா எல்லாத்தையும் உடச்சிட்டீங்களே சித்தப்பா. அவன் பாருவா அசோக் இனிமேல் என்ன சித்தப்பா பண்ணுவா, என்ன பண்ணுவா? ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவருங்க. ஏங்க இப்படி ஒரு முடிவு எடுத்தாரு? வாய் நிறைய என்ன கூப்பிடுவாரு. இனிமே யாரு என்ன அப்படி கூப்பிடுவா? அப்பா
இனி நான் என்ன பண்ணுவேன்? அப்பா, கௌரி, சின்னையா, உன காரியம் என்னாச்சு? மாமா கிடைச்சிட்டாரா? சித்தப்பா, சின்னையா, பெரியய்யா, நீங்களாவது சொல்லுங்க. ஜனா தாத்தா வரலையா? ஜனா தம்பி அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுப்பாருன்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்ல. நமக்கு சப்போர்ட்டா மாயா இருக்கும்போது அவர் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாரே. அம்மா, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஜனா சித்தப்பா இன்னும் சாகல. அவரு பத்திரமா தான் இருக்காரு. நிஜமா வாட சொல்ற? அட ஆமாம்மா. ஏங்க, அர்ஜுன் சொல்றது உண்மையா? ஆமா கிலா, ஜனா உயிரோட ரொம்ப சேஃபா இருக்கா. அப்படியா? ஆனா அந்த காட்டுல எரிஞ்சு கிடந்த உடம்ப பார்த்து நீங்களும் அர்ஜுனும் அந்த அழுக அழுதீங்க. அத பார்த்ததும் நான் ஜனா தம்பி இறந்துட்டாருன்னு தான் நினைச்சேன். அந்த அளவுக்கு நான் ஆக்டிங் கொடுத்தாதான் அசோக்கும் நந்தினியும் நம்புவாங்க. அது சரி, ஜனா தம்பி உயிரோட சேஃபா இருக்காருன்னு சொல்றீங்க. இப்ப அவர் எங்கங்க இருக்காரு? இங்கதான், இந்த ரூம்ல தான் இருக்கான். இங்கயா? ஆ, விளையாடாதீங்க. ஜனா தம்பி இங்க எங்கங்க இருக்காரு? சித்தப்பா, அப்பா, சித்தப்பா இங்கதான் இருக்காருன்னு சொன்னீங்க. அவர் எங்கேயுமே காணமே. காணமா இரு. ஜனா, வெளியில வா. வாடா ஜனா, வா. ஏங்க, இந்த மாதிரி பிளான் பண்ணிருக்கீங்கன்னு ஏன் என்கிட்ட சொல்லல? மந்திரம் மட்டும் இல்ல, சில சமயம் தந்திரமும் வேலை செய்யும். என்னாச்சுண்ணே? வேற என்ன ஆகும்? ஜனா, நந்தினியும் அசோக்கும் நம்ம டிராமாவை நம்பிட்டாங்க. இனி அந்த போலீஸ்காரி நம்ம பக்கம் வரவே மாட்டா.
அது சரிண்ணே, அவங்கள நம்ப வச்சிட்டீங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு நான் அந்த ரூம்லயே அடைஞ்சு கிடக்கிறது? இன்னும் ஒரு நாள் தான். நாளைக்கு ராத்திரியின் நேரம் மலேசியா ஃப்ளைட்ல ஏறி இருப்ப. நீ மலேசியா போறதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிட்டேன். வேற ஒருத்தர் பேர்ல போலி பாஸ்போர்ட்டையும் ரெடி பண்ணிட்டேன். காலையில வந்துரும். நீ கொஞ்ச நாள் மலேசியால இரு. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதும் நீ இங்க திரும்பி வந்துடலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நாளைக்கு நீ ஏர்போர்ட் போறதுக்குள்ள இன்னொரு குட் நியூஸ் கேட்டுட்டு தான் நீ போவ. என்ன குட் நியூஸ்ண்ணே? நாளைக்கு நீங்க ஃப்ளைட்ல போறதுக்கு முன்னாடி துர்கா கதைய மங்கா முடிச்சிருப்பா. அந்த சந்தோஷமான செய்தி உங்க காதுக்கு வரும். அப்படியா? அப்பா, கடைசி உங்க போட்டோவுக்கு மாலை போட்டு பாக்குற மாதிரி பண்ணிட்டீங்களேப்பா. அசோக்கோட குரல் மாதிரி இருக்கு. சரி சரி, வாங்க என்னன்னு போய் பார்க்கலாம். நீ இங்க ஏறா. சரி. எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்கேன், எதுவா இருந்தாலும் சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா, நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன்னு. ஆனா நீங்க போய் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்களேப்பா.